ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் ரெசிபி தான். உருளைக்கிழங்கு பொரியல் தான். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வகையான வெரைட்டி ரைஸோடையும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், காரக்குழம்பு சாதம் இதனோடையும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வரும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு எந்த ஷேப்ஸில் கட் பண்ணணும் அந்த ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பொரியல் செய்ய போயிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நான் கடலெண்ணெயை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்காக கடலெண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச எண்ணெயில் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா சீரகம் சோம்பும் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்டு வரணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து நான் பூண்டு 5 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அடுத்து நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். இது பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. இது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இது வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 6 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டால் போதும். கண்டிப்பாக இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும் இந்த ரெசிபியை. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் சிட்டிகை அளவு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கிழங்கு பொருள்னால இருக்கிறனால நம்ம பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயமும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெசிபிக்கு நம்ம அப்படியே செய்யலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் கம்ப்ளீட்டாக இந்த உருளைக்கிழங்கு. ஸோ இப்போ நம்ம ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதே போல் உருளைக்கிழங்கு கட் பண்ணுறப்போ நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் தண்ணியிலே வச்சுருக்கணும். அதில் இருக்க ஸ்டார்ச்செல்லாம் ரிலீஸ் ஆயிரும். அப்புறமா நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மஞ்சத்தூள் உப்பு ஒன்றோட ஒன்றா நல்லா இந்த உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இது கொஞ்சம் சிரமம் தான். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கனால மிக்ஸ் பண்ணுறப்போ உடையுமோன்னு கொஞ்சம் பயம் இருக்கும். அதெல்லாம் பயம் கிடையாது. ஸோ நீங்கள் மெதுவாக திருப்பி விடுங்க. ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அடுத்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது என்னோட காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மிளகாத்தூளை நல்லா பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரணும் இந்த உருளைக்கிழங்குல. இப்போ நல்லா வேக வைக்கணுன்றதுக்காக லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுப்போம் இந்த உருளைக்கிழங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆஃப் பாயில்டாக நமக்கு உருளைக்கிழங்கு கிடச்சிருக்கு. இது இன்னும் நல்லா வேகணும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். இது இன்னும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை அதிகரித்து கொடுக்கும். அதனால தான் நான் மிளகுத்தூளை சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூள் சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி விடணும். இந்த மாதிரி கைவிடாமல். ஸோ இதில் நாம் பார்த்திங்கன்னா தண்ணியே கொஞ்சம் கூட சேர்த்துக்கல. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓவரால் இந்த பொரியல் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும். அடுத்து நான் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விடணும். இது ஃபைனல் ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லா அந்த காரமாக இருக்கும்.
ஃபைனலாக நான் வந்து கார்னிஷ்க்காக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு பொரியல். அவ்வளோதான், நம்ம வீட்டிலேயே வந்து எப்படி வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து சுட சுட வந்து சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். நம்ம வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், அப்படி இல்லைன்னா வெரைட்டி ரைஸோட இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வீட்டில் வந்து இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டான வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.